அதெல்லாம் வந்தனாக்கா அந்த ஊர் உருப்பட மாட்டேன். இருபத்தாறு முதல்வர் ஆகிறோம் இல்லையா? கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஆனால் ஒரு 10 சீட் வந்தாலே விஜய் பெரிய விஷயம் தான். இளைஞர்கள் ஓட்டுலாம் போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி 10 சட்டமன்றத்தில் காலை வைக்கணும். விஜய் வச்சாதான் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். மக்களோட பாதிப்பெல்லாம் விஜய் வந்து பார்த்து செய்யணும். ஏன்னா மக்களை சந்திக்கணும். 234 மாவட்டத்திலும் போய் விஜய் சந்திச்சா மட்டும்தான் விஜய் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சுற்றுப்பயணம் போகிறதா சுற்றுப்பயணம் போடுறாங்க. ஆனால் எல்லாம் இப்போ நம்ம முதலமைச்சர் மாரி விஜயால் சந்திக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா மக்கள் கூட்டம் கூடுறதுனால பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுது. அதனால் வந்து சாதாரணமாக விஜயால் போக முடியாது. மற்ற தலைவர் மாரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்லாம் சாதாரணமாக போய் மக்களை சந்திக்கலாம். ஆனால் விஜயால் அப்படி முடியாது. ஏன்னா பாதுகாப்பு தரணும் காவல்துறை. அதுக்கே அவங்க அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. ஜட்புரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. விஜய் போகாம மீடியாவில் சினிமா மாரி இது கிடையாது. அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சினிமாவில் வந்து டான்ஸ் ஆட்னு இடுப்பு கிழவங்களாம் இப்போ அரசியல் வரான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து மக்களை சந்தித்து கேட்கணும். மக்களை போய் பார்க்கணும். எல்லா மாவட்டத்தையும் சந்திக்கணும். என்ன பிரச்சனை இருக்குது என்ன இதுன்னு கேட்டால் மட்டும்தான் இதில் வந்து விஜய்லாம் வர முடியும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விஜய் விட மாட்டாங்க.